எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஈரல் பொரியல் தாங்க செய்ய போகிறேன். அதுக்கு முன்னாடி ஈரலை கழுவி நல்லா மஞ்சத்தூள் உப்பு போட்டு கலக்கி ஊற வச்சிடணும். அதுக்கப்புறமா மிளகு தூள், ஜீரகத்தூள், வெங்காயம்லாம், தக்காளிலாம் நீட்டாக அறுத்துக்கணும். இந்த மாதிரி பொரியல்லாம் தோசைக்கல்லில் செய்யுங்க, சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். நம்மளுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக வரும். தோசைக்கல்லில் செஞ்சால் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் வானல்லாம் கொஞ்சம் செய்ய மாட்டேன். இந்த மாதிரி பொரியல்லாம் தோசைக்கல்லில் செஞ்சு எடுத்துப்பேன். சூப்பராக இருக்கும். வெங்காயம் தக்காளிலாம் ஓரளவுக்கு லிமிட்டாக அவ்வளோ வதங்கினா போதுங்க, ரொம்ப வதங்கணும்னு இல்லை. நம்ம அப்புறம் ஈரல் போட்டாலே கொஞ்சம் ஓரளவுக்கு வதங்கிடும். இந்த வெங்காயம் தக்காளி வச்சுட்டு கொஞ்சம் அடுப்பு நல்லா வேகமாக வச்சு செய்யுங்க, சிம்மில் வைக்கவே வைக்காதீங்க. நல்லா தோசைக்கல் நல்லா சூடானா சீக்கிரமாக மொருவி சூப்பராக வரும் டேஸ்ட்டு. அதுக்கப்புறமா ஈரல் போட்டுக்கோங்க. ஒரு சொட்டு தண்ணி கூட ஊற்றக்கூடாது. அதில் இருக்கிற தண்ணியை நான் வடிகட்டிட்டு தான் போட்டேன். பச்சை மிளகாவையும் கீரி மட்டும் வச்சுக்கோங்க. இந்த விதை அவ்வளோவா பிறல்ற அளவுக்கு கிண்ட வேணாம். எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதிலே கரெக்டாக கொஞ்சம் முருவி வந்துடும் ஈரல். அதுக்கப்புறமா மிளகு ஜீரகத்தூள் மட்டும் போட்டால் போதும். மிளகு ஜீரகத்தூள் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கிண்டிக்கோங்க. அடுப்பு வேகமாகவே தான் இருக்குது. எவ்வளோ மொறுன்னு ஆகிடுச்சு பாருங்கள். அதுக்கப்புறமா நிறைய கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும். கவுச்ச ஸ்மெல்லாம் இல்லாமல் இருக்கும். அதனால் கண்டிப்பாக நிறைய போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும். உங்களுக்கெலாம் ஈரல் பிடிக்குமா? எங்கள் வீட்டில் எனக்கு தான் ரொம்ப பிடிக்கும். மற்றவங்களும் கொஞ்சம் லைட்டாக அப்படி எடுத்து சாப்பிடுவாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஈரல் ரசம்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சூப்பரான வாழை இலை ஈரல் ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக டக்குன்னு செஞ்சிடலாம். சீக்கிரமாக முடிஞ்சிடும் வேலையும். வானலில் வச்சு தண்ணி ஊற்றி அப்போல்லாம் வேக வைக்கணுன்ற அவசியமே இல்லைங்க, எண்ணெயிலே வெந்துடும். அதுவும் இல்லாமல் தோசைக்கல்லுடைய ஹீட்டு நல்லா ஹீட்டாக இருந்தாலே டக்குன்னு வெந்துடும். அதான் முக்கியம். சிம்மில் வச்சு செஞ்சாலே எந்த ஒரு பொருளுமே கொஞ்சம் டேஸ்ட் இதாக தான் இருக்கும். கொஞ்சம் நல்லா வேகமாக வச்சு கேஸ் செய்யுங்க, சூப்பராக இருக்கும். உண்மையிலே ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு. எல்லாமே டேஸ்ட்டே சூப்பராக இருந்துச்சு. நல்லா வெந்துருந்துச்சு ஈரலும். எப்படி இருக்குது பாருங்கள். பார்க்குறதுக்கே ரொம்ப டேஸ்ட்டாக. உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள். டாட்டா பாய்.